ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி பாக்கியா கிட்ட கோபி தான் இதுக்கப்புறமா உன் கூட வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாக்கியாவும் அவங்கள திட்டிட்டு வெளியே வரும்போது தான் வாசல்ல நின்றுட்டு இருக்கா ராதிகாவை பார்த்துட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் ராதிகாவோ கண் கலங்கி கோபி கிட்ட, அப்பனா கோபி, உங்க மனசுக்குள்ள இதுதானே இருக்கு, உங்களோட முடிவு இதுதானே, இதுக்கப்புறமா நீங்க என் கூட வாழ விருப்பப்படல தானே அப்படின்னு கேட்க, உடனே இதை கேட்டது கோபி ராதிகா கிட்ட எதுவுமே சொல்லாம தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க. அப்ப இதை பார்த்துட்டு பாக்கியாவும் ராதிகா கிட்ட, இல்ல ராதிகா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் சொல்ல வர்றதை கேளுங்கன்னு சொல்ல உடனே அவங்கள தடுத்து நிறுத்தின ராதிகாவோ, எதுவா இருந்தாலும் கோபியை என்கிட்ட சொல்லட்டும்னு சொல்லிட்டு கோபியை பார்க்க, ஆனா கோபியோ ராதிகாவோட முகத்தை கூட பார்க்க தயாராவே இல்ல. உடனே இத பார்த்த உடனேயே ராதிகா அங்கிருந்து கதறி அழுதுகிட்டே ஓடி போறாங்க. அப்ப இத பார்த்துட்டு கோபி கிட்ட, பாக்கியா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? ராதிகாவோட மனச நீங்க எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க அவங்க கேட்கும்போது ஒரு வார்த்தை தெரியாம பாக்கியா கிட்ட சொல்லிட்டேன், நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாவே இந்த பிரச்சனையே இவ்வளவு பெருசா ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு கோபிய பார்க்க, ஆனா கோபியோ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம, நான் ராதிகாவை பத்தி இதுக்கப்புறமா கவலைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளுக்குமே என் மேல சுத்தமா கவலையே கிடையாது. அவ என் மேல கொஞ்சம் கூட அக்கறையும் படல. ஏன்னா அப்படி ஒரு வேளை அவளுக்கு என் மேல அன்போ அக்கறையோ ஏதாவது ஒண்ணு இருந்திருந்தாலும் என்ன நேத்தே வந்து பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம நான் ஃபோன் பண்ணப்ப அவ ஃபோனையுமே அட்டன் பண்ணாம என்ன அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம ஒருவேளை உண்மையாவே அவ என்னோட குடும்பத்து ஆளா இருந்திருந்தா என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கவே மாட்டா. சொல்லப்போனா இப்போ இருக்கீங்களே நீங்க எல்லாரும் தான் என்னோட குடும்பம். நான் தான் தேவையில்லாம உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறமாவும் நான் அந்த தப்ப பண்ண விரும்பல. அதனால தான் அவ மனசு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாவே இருந்தேன். ஏன்னா எனக்கு என்னோட வாழ்க்கை ரொம்பவே முக்கியம்னு சொல்ல உடனே இதை கேட்ட உடனே பாக்கியம் செம்ம கடுப்போட, ச்சீ, நான் இது வரைக்கும் உங்களை நினைச்சு பார்த்ததை விட நீங்க இன்னுமே கேவலமான ஆளா தான் இருந்திருக்கீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது நீங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேடி போயிட்டீங்க. அது மட்டும் இல்லாம என்னையும் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே புரியுது, உங்களோட சுயநலத்துக்காக தான் நீங்க பச்சோந்தி மாதிரி இப்படி மாறிக்கிட்டே இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்க மேல உண்மையாவே ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாருமே அன்பு அக்கறையும் காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அதுதான் உங்களுக்கு புரியல. அது மட்டும் இல்லாம யாரு சொன்னாங்க உங்க மேல ராதிகாக்கு அன்பு அக்கறையும் இல்லைன்னு? அவங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட உடனேயே எப்படி பதறி போய் ஓடி வந்தாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி நீங்க ஒரு நிலைமையில அவங்களுக்கு ஃபோன் பண்ணியுமே அவங்க அதை எடுக்கலன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என்கிட்ட அழுதாங்க தெரியுமா? அவங்களோட மனசு உங்களால ஏன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்ட உடனேயே கோபி, என்ன அப்படியெல்லாம் நடந்துச்சா? ஆனா அம்மா என்கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்லலையே. ராதிகா இங்க வந்து என்ன பார்க்க வரும்போதெல்லாம் ஏதோ சண்டை போட்டு பிரச்சனை பண்ணான்னு தானே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்னதுலேருந்து தான் எனக்கு ராதிகாக்கு என் மேல அக்கறையே இல்லைன்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அவ என் முன்னாடி கூட அம்மா கிட்ட கொஞ்சம் கோபமா தான் நடந்துக்கிட்டா. அது மட்டும் இல்லாம ஏதோ அவ உரிமை வேணும்னு சொல்லிட்டு கூட கேட்டுட்டு இருந்தா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இன்னுமே ராதிகா சண்டை போறதுக்காக தான் இதை பண்றான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு கை தட்டி சிரிச்ச பாக்கியாவும், நல்லா இருக்கு கோபி, ரொம்பவே நல்லா இருக்கு. உங்க அம்மா சொன்னது எல்லாத்தையுமே நீங்க நம்பிட்டீங்களா என்ன? உங்க அம்மா நீங்களும் உங்க பாசமா வேணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்றத நீங்க மறந்துட்டீங்களா என்ன? அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு ராதிகாவையும், ராதிகாவோட குடும்பத்தையும் பிடிக்காதுன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அதனாலேயே அவங்க இந்த சந்தர்ப்பத்த நல்லா பயன்படுத்திக்கிட்டது மட்டும் இல்லாம உங்களையுமே முட்டாளாக்கிட்டாங்க. ஆனா என்ன, நீங்க இவ்ளோ சுலபமா முட்டாளாகிற அளவுக்கு அவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா என்ன, அப்படியே அவங்க பேசியிருந்தாலும் உங்களுக்கு எங்க அத பத்தி யோசிக்கிற அறிவு போச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ராதிகா வந்தப்போ ஈஸ்வரி பண்ண எல்லா பிரச்சனையுமே எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம வெளியவே நின்னு ராதிகா கோபிய பார்க்கவே போகக்கூடாதுன்றதுக்காக அவங்க பண்ண எல்லா காரியத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா அப்போ அங்க வந்த நர்ஸுமே இந்த மாதிரி ஈஸ்வரி பண்ண பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இதுக்கப்புறமா அவங்க இங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறமா நாங்க அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டோம். ஏன்னா, அவங்க அவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்ல, உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட கோபியும், அப்ப நான் உண்மையாவே தப்பு பண்ணது நம்மளோட அம்மா தானா? நாம தான் ராதிகாவ தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, இது தெரியாம நம்ம ராதிகாவ வேற கஷ்டப்படுத்திட்டோமேன்னு சொல்லிட்டு நெனச்சது மட்டும் இல்லாம, உடனடியா அவங்களோட அம்மாவ பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு அவங்க நெனைக்கிறது மட்டும் இல்லாம, உடனடியா பாக்கியா கிட்டயுமே சொல்ல, உடனே பாக்கியாவும் ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, உங்க பையன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு ஈஸ்வரியும் எதுக்காக கூப்பிடுறான்னு சொல்லிட்டு உடனடியா இனியா கூட சேர்ந்து அவங்கள பார்க்க போக, உடனே அவங்கள பார்த்த உடனேயே கோபி, அம்மா,
பாக்கியா சொன்னது உண்மையா? ராதிகா என்ன பார்க்கறதுக்காக வந்திருந்தப்போ, நீங்க தான் அவள உள்ள விடாம பிரச்சனை பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்ட உடனேயே பாக்கியாவ மொறச்சு பார்த்த ஈஸ்வரியோ, கோபி கிட்ட எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்க. அப்போ நடந்தத நல்லாவே ஈஸ்வரியோட முகத்த பார்த்து புரிஞ்சுகிட்ட கோபியோ, நம்ம தப்பு பண்ணிட்டோன்றத தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, பக்கத்துல நின்னுட்டு இருக்க இனியா கிட்ட கூட, "நீ கூட என்கிட்ட உண்மைய மறைச்சிட்டல்ல இனியா, நான் நீ இத இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி சொல்ல, உடனே இனியாவுமே தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காங்க. ஆனா கோபியோ இப்பதான் அவங்க ராதிகா விஷயத்துல தப்பான முடிவெடுத்துட்டோன்றத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாக்கியாவோ இந்த கோபி என்ன பண்ணா என்ன? இதுக்கப்புறமா இவங்கள பத்தி கவலையே பட போறதில்லன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம ராதிகா கிட்ட இந்த பிரச்சனைய பத்தி கொஞ்சம் பேசியாகணும். ஏன்னா அவங்க ரொம்பவே கஷ்டத்தோட இப்ப இருப்பாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுகிட்டு, ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்ற முறையில ராதிகாவ பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க.